குருவாழ்க, குருவே துணை, குருவேயே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சே நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்க, குருவே துணை, குருவேயே சரணம். குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலில் சிவவல்லப சக்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கருத்து அருந்திரள் வன்மையராகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கணமேல் சபை நடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே சச்சிதானந்த தனிமுதல் அமுதே மெய்ச்சிராகாச விளைவருள் அமுதே ஆனந்த அமுதே அருளொளி அமுதே தான் அந்தமிழா தத்துவ அமுதே நவநிலை தரும் ஓர் நல்ல தெள்ளமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்படா கருணை புண்ணிய அமுதே கைபடா பெருஞ்சில் கடவுள் பானமுதே அகம் புறப்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனி முதலாய சிதம்பர அமுதே உலகலாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதே அழகிலா பெருந்திரள் அற்புத அமுதே அனைத்து உயிர்களும் சிவாமுதம் பெற்று சிவமாதல் வேண்டுவதன்றி யாதொன்றும் வேண்டேன் என் பரசிவ குருவே. நம் விதைக்குள் விதை தளத்தில் இணைந்து ஞானத்தை சுவைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அத்தனை ஞான பதவிகளுக்கும் பெருமக்களுக்கும் பகவான பொற்சிவ பீடத்தின் சார்பாக பணிமான வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தொடர்ந்து சில வாரங்களாக வள்ளல் பெருமான் அவர்கள் அருளிய திருவருட்பாவில் 6ஆம் திருமுறையில் பாடப்பட்ட திருவருட்பேறு என்ற தலைப்பில் காணப்படுகின்ற பாடல்களுக்கு சொல்லப்பட்டுள்ள ஞானங்கள் என்ன என்பதை பற்றி முடிந்த வரைக்கும் சற்று விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவை உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். நாம் தொடர்ந்து திருவருட்பேருக்குள் நாம் நுழையலாம். 7வது பாடல். எது தருணம் அது தெரியே எண்ணினும் எம்மானே எல்லாம் செய் வல்லவனே என் தனி நாயகனே. இது தருணம் தவறும் எனில் இது தருணம் தவறும் எனில் தவறுச்சுன்னா என் உயிர் போய்விடும். இந்த தருணம் தான் எனக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த தருணம் எனக்கு தவறி போயிடுச்சுன்னா என் உடம்புல இருந்து உயிர் போய்விடும். நீ வெளியே மேல் கருணை புரிந்து எழுந்து அருளல் வேண்டும். இந்த எளிய நாய்க்கு என் மீது அற்புதஞ்சது ஆண்டவரே நீ கருணை வைக்கணும், கருணை செஞ்சு எனக்குள்ள நீ எழுந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்கறது. மருதரென வாரிசமும் வளர்ந்து அருள் உதயம் வாய்த்தது சிற்சபை விளக்கம் வழங்குகின்றது. உலகில் விருதரணம் அமுதளித்து என் எண்ணமெல்லாம் முடிக்கும் வேலை இது
காலை என விளம்பவும் வேண்டுவதோ. அதாவது எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரு எல்லாம் செய்ய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு இறை ஆற்றல். அவரு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவனும் அந்த இறைவன் தான். சொல்றது யாரு? வள்ளல் பெருமான். நீ எனக்குள்ள எழுந்து எனக்கு அருள் பாலிக்கணும், அப்பதான் எனக்கு ஞானானந்தம் கிடைக்கும். ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்த நிலைப்பாடு எனக்குள்ள சித்திக்கணும் தித்திக்கணும்னா நீ எனக்குள்ள எழுந்தருளானதான் அது நடக்கும். நீ எழுந்தருளன்னு எனக்கு கிடைக்காது. ஏன்னா ஞானமாகவும் தேனாகவும் அமுதமாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன் அல்லவா. அவர் எழுந்து அருளிட்டா என்ன நடக்கும்? இடத்துல தேனாறு பாலாறு ஞானாறு ஞானத்தேன் பாய்ந்து பெருகு ஓடிட்டு இருக்கும். அதுக்குண்டான நேரம் எப்ப? இப்பதான் அதுக்குண்டான நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் நான் தவம் செய்து உன்னை எனக்குள்ள எழுந்தருளும்படியான ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன். நான் உன்னை எழுந்தருள்வதற்கான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்குங்கிறது உனக்கு தெரியும். அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டும் நீ இன்னும் எழுந்துடலாம எனக்குள்ள எழாம இருந்தீங்கன்னா என் உடம்புல இருந்து உசுரை நானும் வெளியே அனுப்பிடுவேன். நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் அனுப்புறது கூட கட்டாயம் இல்லை. அதை ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருந்து உசுறு போயிடும். நீ வரலன்னா அது அவங்க இருக்காது, போயிடும். அதனால ரொம்ப ரொம்ப எளிவனாக இருக்கக்கூடிய என் மேல நீ கண்டிப்பாக அருள் பாலிக்கணும், கருணை கோரணும். கருணை என் மேல நீ வைக்கணும். நீ கருணை வைக்கல என் மேல யார் கருணை வைப்பா? உன் பிள்ளையாச்ச நானு. அதனால ஐயா தயவு செய்து எனக்குள்ள எழுந்து அருளிடுயா அப்படின்னு கேட்கிறார் வள்ளல் பெருமான். அந்த தேன் இருக்கக்கூடிய ஒரு புத்தம் புது மலர் தேன் இருக்கு. அந்த பூக்குள்ள தேன் இருக்கு. இப்ப தாமரை பூவை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப தாமரை பூல தேன் இருக்கு. தாமரை இப்ப மலர்ந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? திருவுருள் தோன்றுவதற்கான காலம் அப்ப வாய்த்து விட்டதுன்னு அர்த்தம். மதுதரண வாரிசமும் மலர்ந்து அருள் உதயம் வாய்த்தது, அதுக்கு அர்த்தம் அதுதான். தேன் இருக்கக்கூடிய புத்தம் புது மலராக தாமரை மலர் இப்ப மலர்ந்துருச்சு எனக்குள்ள. என்னுடைய மூளையில் இருக்கிற அத்தனை ஒளிசல்களும் ஆற்றல்களும் தாமரை பூவை போல புத்தம் புதிதாக மலர்ந்து விட்டது. புத்தம் புது மலர்ல வண்டு தேன் எடுப்பதற்கு முன்னாடி அந்த பூவுல எப்படி இருக்கும்? தேன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி புத்தம் புதுசா நான் இருக்கேன், மலர்ந்து இருக்கேன் நான். அப்ப இந்த நேரத்துலதான் எனக்குள்ள ஞானத்தேனாக இருக்கக்கூடிய நீ தோன்றுவதற்கான நேரம் இதுதான். இந்த நேரம் உனக்கான நேரம். காலம் தாழ்த்தாத, எனக்குள்ள நீ எந்திரிச்சு வந்துரு. அப்பதான் எனக்குள்ள இருக்கிற அந்த ஞான சபை இருக்கு இல்லையா, அது ஒளி சபை இல்லையா, திருச்சிற்றம்பல சபை அல்லவா. அந்த சபை அப்பதான் ஒளியால பிரகாசம் அடைஞ்சு விளங்கும். அப்படி ஞான சபை பிரகாசம் அதிகமாகத்தான் அந்த ஞான சபையுடைய பிரகாசத்தால அங்க இருக்கக்கூடிய சந்திர குடத்திலிருந்து சந்திர கலசத்திலிருந்து அமுதமானது பொங்கி பிரவாகம் எடுக்கும். இதெல்லாம் யோக ஞான தவமுறைகளை செய்கின்ற பிரம்ம ஞான சாதகர்கள் தவசிகள் அறிவாங்க. நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்த முறைகள் தெரியும். அப்படி அந்த ஞான அமுதம் வரக்கூடிய நேரம் எப்ப? எனக்குள்ள சிரசுக்குள்ள இருக்கிற அந்த தாமரை மலர்ந்து நிக்கிற அந்த தருணம் தான். அப்பதான் அதுக்குள்ள தேன் இருக்கு. அது மலர்கின்ற பொழுது சந்திர கலசம் மறந்துடும். சந்திர கலசத்துல என்ன இருக்கும்? அமுதம் என்ற தேன் இருக்கு. அந்த அமுதத்தை எதுக்கு நம்மளுக்கு பயன்படுது? நம்ம சாகாம இருக்கிறதுக்கு பயன்படுது. ஏன் சாகாம இருக்க பயன்படுது? அது தன்வெப்பமா இருக்கின்ற காரணத்தினால. அப்ப தன்வெப்பத்தினுடைய குணாதிசயம் என்ன? தன்வெப்பம் ஒரு பொருளை அழியாமல் பாதுகாக்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்டது. தன்னகத்தை இருக்கின்ற எந்த பொருளையும் அதை அழிய விடாமல் பாதுகாக்கும். அதுதான் தன்வெப்பத்தினுடைய குணாதிசயம். அதனால சந்திர பகவான் தன் வெப்பத்தோடய இருக்கின்றார். சுடுவெப்பமாக இருக்கக்கூடியவர் யாரு? சூரிய பகவான். அந்த வெப்பம் நம்மளை சுடும். உடல் தகதகதகள் கொதிக்க வைக்கிற அளவுக்கு சுடும்.
ஆனா சந்திரனிலிருந்து எவ்வளவு வெளிச்சத்தை நீங்க உள்வாங்கினாலும் ஜிலு ஜிலு ஜிலுன்னு குழு குழு குழுன்னு தான் நீங்க இருப்பீங்க. உடம்பு சூடு ஏறாது. இந்த வித்தியாசம் தவம் செய்கின்றவர்களுக்கு நன்றாக தெரிஞ்ச விஷயம்தான். அதனால எனக்குள்ள ஞான அமுதத்தை கொடுத்து என் வாழ்க்கையினுடைய எண்ணங்களை முடிச்சு வைக்கின்ற காலம் இதுதான். இதை நான் உனக்கு சொல்லணுமா? உனக்கு இது தெரியும் இல்லையா? அதனால அதிகாலை வேலையில எனக்குள்ள இருக்க ஞானத்தை மலர வச்சு என்னை சாப்பிட வைக்கிறதுக்குன்னா நீங்க எனக்கு எழுந்தருளிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அடுத்து இந்த ஆண்டவரை நோக்கி அவருடைய ஏக்கத்தை, அவருடைய பிரார்த்தனைய இந்த மாதிரி பாடுற. எல்லாம் செய் வல்லவன் அப்படின்னு இறைவனுக்கு நம்ம சொல்றோம். அப்ப அவரால் எதையும் செய்ய முடியும். என்னென்ன செய்ய முடியும்? ஆக்க முடியும், அழிக்க முடியும், காக்க முடியும், அருள முடியும், மறைந்திருக்க முடியும், மறைக்க முடியும். இது 5 தொழில்களை கொண்டதுதான் இந்த உலகமே இருக்கு. அப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரே ஒரு ஜீவன் இறைவன் மட்டும்தான். அதனாலதான் அவரை என் தனி நாயகன் போட்டார். சிவபெருமானுடைய திருவுரை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்காக உழைக்கணும். உழைச்சாதான் கிடைக்கும். ஏன் உழைக்கணும்? இறைவன் கூப்பிட்டா வரமாட்டார், கூப்பிட்டா வர்றதில்ல. ஏன் அவர் கூப்பிட்டா வர்றதில்ல? அவருக்கு காது கேட்கிற மாதிரி அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் கூப்பிட்டீங்கன்னா தான் வருவாரு. நாமளே ஒருத்தர் கொஞ்சம் தூரத்துல ஒரு 50 மீட்டர் 30 மீட்டருக்குள்ள இருக்கிறவரை பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா அவர் திருப்பி பார்ப்பாரு, வருவாரு. ஆனா இறைவன் எங்க உக்காந்து இருக்காரோ, நம்ம உசுறு எங்க இருக்கோ அங்க போய் இருந்துகிட்டு, அதுக்கு பக்கத்துலயாவது போய் இருந்துகிட்டு நம்ம உயிரையோ இறைவனையோ கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க, வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம தான் அங்க இல்லையே. டோட்டலி வி ஆர் ஆப்சன்ட். அல்ல இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? பல லட்சம் மைல் தாண்டி வெளியே போயிட்டோம். எங்கிருந்து போயிட்டோம்? நம்ம உயிர் எங்கு இருந்து கொண்டிருக்கின்றதோ ஜீவிச்சுட்டு இருக்கோம். அந்த உயிர் அந்த ஆன்மா கூட்டில இருந்து, அந்த ஆன்ம கூட்டில தான் நம்மளோட உயிரும் இருக்கு, இறைவனோட உயிரும் இருக்கு. அந்த ஆன்ம கூட்டை விட்டுட்டு நம்ம பழகாத தூரம், பல லட்சம் மைல் தூரமா போயிட்டோம். பல லட்சம் மைல் போயிட்டு அங்கிருந்து சும்மா கூப்பிட்டா நம்மளுக்கு எப்படி கேட்கும்? பக்கத்துல ஒரு 200 மீட்டருக்குள்ள இருக்கிறவனுக்கே காது கேட்காது. அதனாலதான் கோயிலுக்கு போய் இறைவனை நீங்க கூப்பிட்டாலும் அவர் வர்றதில்லை. நீங்க கிரிவலம் போய் இறைவனை கூப்பிட்டாலும் அவர் திரும்பி பார்க்கறது இல்ல. இமயமலையில போய் தவம் பண்ணாலும் அவரை பார்க்க முடியல, பிடிக்க முடியல. ராமேஸ்வரன் கடவுளை குளிச்சாலும் தீர்த்தமானாலும் பார்க்க முடியல. ஹோமங்கள், வேள்விகள், பூஜை புனஸ்காரங்கள் என்ன பண்ணனாலும் இறைவன் நம்மளை திரும்பி பார்க்கறதே கிடையாது. காரணம், நாம எங்க இருந்து அழைக்கணுமோ அங்க நாம இல்லைங்கிறதுதான் இப்ப பிரச்சனை. நம்ம எங்க இருக்கணுமோ அங்க இல்லைங்கிறத நம்மளுக்கு இன்னும் தெரியல. அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம எங்க இருக்கணும் அததான் இந்த இடத்துல அவர் சொல்றார். எனக்குள்ள புத்தம் புது தாமரை பூவு தேனோடு இப்ப மலர்ந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர? நான் இப்ப ஞானம் அடைஞ்சிட்டேன். எனக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த தேவையும் இல்லை, எதை நோக்கி நான் இல்லை, எதுவும் எனக்கு இப்ப தேவை இல்லை. இது மட்டும்தான் எனக்கு தேவை, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா நான் தூத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக. அதனால என்னை நீ ஆட்கொண்டுதான் ஆகணும், நீ எனக்குள்ள எழுந்து வந்துதான் ஆகணும்.
எனக்கு அழியாத தேகத்தை, அழியாத வரத்தை, மரணமில்லாத பெருவாழ்வை நீ கொடுத்துத்தான் ஆகணும்ன்ற. எதனால இவ்வளவு ஆணித்தரமாக அவரால் பிரார்த்தனை பண்ண முடியுது வள்ளல் பெருமானால? அவரு தனக்குள்ள தான் மறந்துட்டங்கிறத அவர் உணர்ந்துட்ட. அது என்னவா சொல்றாரு? மறு தருண வாரிசம் மலர்ந்தது, அருள் உதயம் வாய்த்தது, சிற்சபை விளக்கம் உலகில் வழங்குகின்றது. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவரு தனக்குள்ள அவர் மலர்ந்துட்டார், தனக்குள்ள இறைவனோடு அவர் புணர்ந்துட்டார். அது ஏற்பட்ட பேரின்ப மெய்யுணர்வின் காரணமாக அவருக்கு அருள் உதயம் எந்த இடத்துல உதிக்கும்ன்றது பார்த்துட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை வைத்துக் கொண்டு சிற்சபையாகிய ஞான சபை எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு, உணர்ந்துட்டாரு. அந்த இடத்துலதான் சிற்சபைக்கான விளக்கமே அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுட்டாரு, பார்த்துட்டாரு, உணர்ந்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் என்லைட்மெண்ட் ஆயிட்டார், அவர் அட்டைன்மெண்ட் ஆயிட்டார். அப்புறம் அட்டைன்மெண்ட் ஆயிட்டாரு, அப்ப இறைவன் எப்படி கொடுக்காம இருப்பாரா? கொடுக்க முடியாது, அவரால் சொல்லவே முடியாது. என்ன இறைவன் ஞானம் அடைவதற்கு, தன்னை மனிதன் அடைவதற்கு உண்டான ஒழுக்க கோட்பாடுகள், நீதிகள், விதிமுறைகள் ஏதோ ஒண்ணு சம்படி அதை ஒரு வச்சிருக்காரோ, அதை அந்த அட்டைன்மெண்ட்டை, அந்த ஒரு கோலை வள்ளல் பெருமான் ரீச் பண்ணிட்டார். இப்ப அவரு ஃபுல்லி குவாலிஃபைடு. இப்ப அவருக்கு போய் நீ ஃபுல்லி குவாலிஃபைடுங்கிறது இல்லைன்னு அவரால் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல மனசு வராது. யாராவது ஒருத்தர் தானே ஃபுல்லி குவாலிஃபைடு ஆகிறாங்க. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு மாணவன், ஒரு சிஷ்யம் கிடைப்பானாங்கிறது அத்தனை குருமார்களும் ஏங்கிக்கிட்டு காத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிஷ்யம் கிடைக்கிறப்ப விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க, மோட்டிவேட் பண்ணி தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஞான தெய்வி தான் நம்மளது வள்ளல் பெருமான். இந்த பார்த்து அவர் என்ன சொன்னாரு? நான் பூத்துட்டேன், நான் மறந்துட்டேன். அதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். அதனால நீ எனக்கு அருள் செய்ய வேண்டிய தருணம் இதுதான். நீ அப்படி எனக்கு அருள் பாலிக்கலன்னா, நீ வரல என்ற ஏக்கத்திலேயே என் உயிர் தானாகவே என் உடம்பு விட்டு போயிடும். நானே போக்கிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மலர்கள் என்ற நிகழ்வு எப்பொழுது நம்மளுடைய சிரசுக்குள்ள நிகழ்ந்திடுதோ, நிகழ்த்தப்பட்டதோ, அக்கணமே இறைவன் அந்த இடத்தில் பிரசன்னமாகி தீரணும். இது சத்தியமான ஒரு விதி. இறை கோட்பாடே இதுதான். நீங்க அட்டைன்மெண்ட் ஆயிட்டுன்னா அந்த இடத்துல அவர் பிரசன்ட் ஆயிடுவார், தரிசனம் கொடுத்து தீர்வார். இறைவனை நீங்க வேணாம்னாலும் அவர் காட்சி கொடுத்துருவார். மகனே, உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ தகுதி அடைஞ்சிட்ட, நீ ஞானம் அடைஞ்சிட்ட, உனக்கு என்ன வர வேணும் ஆட்டோமேட்டிக்கா கேட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், டிவியில பார்த்திருக்கோம், சினிமாக்கள்ல பார்த்திருக்கோம், இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அப்படி நம்மளாம் வாழவே இல்லையே. அதனால இதை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கிற விஷயம்தான். ஆனா இது அனுபவத்துல உணர்ந்து 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 தெளிய வேண்டிய விஷயம் அல்லவா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு அற்புதமான ஒரு ஞானமாகட்டும், ஒரு இறை அருளாகட்டும், ஒரு கருணையாகட்டும், உங்களுக்குள்ள நீங்க அதை அடையணும்னா அந்த இடத்துல ரெண்டு பொருள்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தாகணும். சங்கமிக்கின்ற விஷயம் அங்க நடந்தாகணும். சங்கமம் நிகழாமல் சங்கதிகள் நடக்காது. எப்படி சங்கமம்? நம்ம இறைவனோடு சங்கமிக்கணும், அதுதான் சங்கமம். தனியாக ஒரு ஆணும் பெண்ணும், பெண்ணும் ஆணும் சேருவது சங்கமம் கிடையாது. அகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் புறத்தில் சொல்லப்பட்டு ஞானமானது இந்த உலகத்தில் மறுதளிக்கப்பட்டே வந்துகிட்டு இருக்கு. அதுதான் மிகப்பெரிய கேவலம், யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த உடம்பும் இந்த உயிரும் முன்ன சங்கமிக்கணும். முதல்ல நம்ம உடம்பும் உயிரும் சங்கமிக்கணும். அப்புறம் உயிரும் ஆன்மாவும் சங்கமிக்கணும்.
அப்ப ஆன்மாவோட சேர்ந்த உயிர் இருக்குது இல்லையா, அது இறைவன் என்ற பேருயிரோடு சங்கமிக்கணும். இத நிகழ்ந்த பின்னாடி அந்த இறைவன் பரநாதத்தோடு சங்கமிக்கணும். பரவிந்துவாக இருக்கக்கூடிய இறைவன் உள்ளே இருக்கக்கூடிய வாழை என்ற பரநாத சக்தியோடு புணரனும் சங்கமிக்கணும். இதெல்லாம் நடக்கின்ற பொழுதுதான் நம்ம ஞானம் அடைஞ்சதாக அர்த்தம். சிரத்துக்குள்ள மண்டைக்குள்ள இவ்வளவு விஷயம் நிகழணும். இருக்கிறது 2 இன்ச்சு அளவு 3 இன்ச்சு அளவு தான். நெற்றிக்கண்ணுல இருந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்குள்ளேயே இந்த சாப்டர் எல்லாம் முடிஞ்சிடும். இவ்வளவு நிகழ்வுகளும் இவ்வளவு அற்புதங்களும் நடந்துடும். அந்த 3 இன்ச்சு கலக்கிறதுக்கு தான் 3000 வருஷம் தபம் பண்ணாலும் நம்மளால முடியல. ஆனா இங்கிருந்து சபரிமலைக்கு நடந்து போனா, இமயமலைக்கு நடந்து போனா நடந்து போயிடுறாங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படியே மல்லு கட்டிட்டு கால் வீங்கினா கூட நடந்து போயிடுறாங்க. ஆனா 3 இன்ச்சுக்குள்ள இருக்கிற இறைவனை தான் நம்மளால பார்க்க முடியும். அதுல இந்த பாட்டுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்க எப்பொழுது மலர்கின்றீர்களோ அப்பொழுது இறைவன் உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார். அதுதான் இறைவன் எழுந்தருளக்கூடிய நேரம். அதுதான் அந்த நேரம் வரலன்னா, இறைவன் எனக்குள்ள தரிசனம் கொடுப்பதற்கு இறைவன் வரலன்னா உடம்புல உயிர் போகின்ற அளவுக்கு இறைவன் மீது காதல், பரிசுத்தமான தெய்வீக காதல் இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருந்தால் கண்டிப்பாக இறைவன் உங்களை எழுந்தருளி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞான சபையை சுட்டி காட்டி அங்க இருக்கிற அமுதத்தை அவரு சாப்பிட வைப்பார். அதை நன்றாக புரிஞ்சுக்கணும். எதிர்கால என விளம்பவும் வேண்டுவது இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இறைவா. அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும், நீங்க மலர்வதற்கு உண்டான காரியங்களை நடத்தணும். சும்மா நம்ம மலர்ந்துட முடியுமா? ஒரு செடியை வைக்கிறீங்க, விதைய போடுறீங்க, கொட்டையை போடுறீங்க, அது செடி 1 இலை விடுது, 2 இலை விடுது, 3 இலை விடுது, அப்புறம் சின்ன செடி ஆகுது, அப்புறம் கொஞ்சோண்டு பெரிய செடி ஆகுது, அப்புறம் அதோட தண்டு கொஞ்சம் கணக்குது, பெருக்குது, ஒரு கூட்டு மரம் ஆகுது, அதோட கிளைகள் எல்லாம் பிரிஞ்சு வருது, ஒரு அயல் நகர் அந்த சேர்க்கை அந்த வண்டுகள் எல்லாம் பண்ணி பூ பூக்க ஆரம்பிக்கும். பூ பூக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், அருந்தாக அது வரும். அருந்த பெண்ணாக மொட்டாக மாறும். மொட்டு மாறின பின்னாடி பூ வரும். பூ வந்த பின்னாடி அது மலரணும், அப்புறம் அலறணும். அப்ப அந்த பூவுக்குள்ள தேன் உருவாகணும். எப்ப உருவாகும்? அதிகாலை நேரத்துலதான் உருவாகும். எவ்வளவு ப்ராசஸும் நம்ம மண்டைக்குள்ளேயே நடக்கும். நீங்க மலர்ந்து மனம் வீசுகின்ற அந்த விஷயம் எப்படியா நடக்கும்? இவ்வளவும் நடப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுது இல்ல, ஒரு 6 மாசம், ஒரு 1 வருஷம், 2 வருஷம். இப்ப தென்னை மரம்லாம் வச்சோம்னா 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது இல்ல. அது இளநீர் வர்றதுக்கு, பாலை விட்டு இளநீர் விடுறதுக்கு, தேங்காய் விடுறதுக்கு எத்தனை வருஷம்? அது 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுது. அந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள மலர்தல் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பருவ மாற்றத்தை, வளர்ச்சி மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கணும். நம்ம ஞானம் என்ற ஒரு விஷயம் தானாக உங்களுக்குள்ள பூக்காது, தானாக முளைக்காது, தானாக செடி ஆகாது, மரம் ஆகாது, பூத்து காய் காய்த்து நீங்க பழம் ஆகாது. ஏன்னா உங்ககிட்ட அந்த விதையே இல்லையே. ஞானம் என்ற மரம் பூத்து குழுங்கணும்னா முன்ன விதை உங்களுக்குள்ள இருக்கணுமே. ஞானம் என்ற விதை உங்களுக்குள்ள போட்டாதான் நீங்க முளைக்க முடியும். போடவே இல்லைங்கிறது இப்ப பிரச்சனை. அதுக்குத்தான் என்ன பண்றாரு இறைவன், குருமார்களை, பிரம்ம ஞானிகளை, ஞானம் பெற்ற குருவை, சித்தர்களை அனுப்பி வைக்கிறார் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி. அப்பதான் அந்த குருவானவர், ஞானமடைந்த குருவானவர் உங்களுக்குள்ள அந்த ஞானம் என்ற விதையை விதைப்பார். எந்த குரு ஞானம் அடைந்திருக்காருங்கிறது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எவர் ஒருத்தர் ஞான உபதேசம் கொடுத்து உங்களது 3வது கண்ணை விழிப்படைக்க வைக்கின்றாரோ அவர் தான் ஞானம் பெற்ற குரு. நீங்க என்ன பண்ணாலும் 3வது கண்ணை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த குரு பொய் குருவா தான் இருப்பார். உங்களோட தேர்டையே அவர் ஓபன் பண்ணி விடணும். ஆனா அது ஒரு பொய்யான காட்சிகள் நம்ம சொன்னா ஏமாத்திடலாம் ஈஸியா. ஆனா நீங்க எத்தனை காலத்துக்கு நீங்க குரு சொல்ற விஷயத்தை நம்புவீங்க? நீங்க 3வது கண்ணை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும் அல்லவா?
மூன்றாவது கண்ணு நீங்க டிராவல் பண்ற ஒரு சுச்சுவேஷனால நீங்க அனுபவிக்கின்ற பொழுது நம்மளுக்கு வாய்த்த குரு ஞானம் பெற்ற குரு தான். ஞானம் அடைஞ்சதுனாலதான் நம்மளுக்குள்ள அவர் கொடுத்திருக்காரு. இல்லைன்னா நீ இதே விஷயத்த இதே கான்செப்ட இன்னொருத்தர் போய் நீ கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு மூன்றாவது கண் மலர்தான் மட்டும் பாருங்க, மலராது. நிறைய வாங்கினவனுக்கே மூன்றாவது கண் தெரிய மாட்டேங்குது, சில பேருக்கு தான் தெரியுது. மேக்சிமம் ஒரு 60% 70% பார்த்து மாணவர்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு ஏன் தெரியலன்னா அவன் தவத்தை ஒழுங்காக பண்ணல, அதுதான் பிரச்சனை. அப்ப டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணும்ல, டெய்லி தண்ணி ஊற்றணும், அதுக்கான காப்பை கொடுக்கணும், உரப்பா போடணும். இதை பண்ணாதானே அது முளைக்கும். இது பண்றதே இல்லையே. யாரெல்லாம் நீங்க மூன்றாவது கண்ணை பார்த்தீர்களோ, யாரெல்லாம் மூன்றாவது கண்ணை உங்களை பார்க்க வைத்தார்களோ அவர்கள் தான் ஞானம் பெற்ற குருமார்கள். அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். ஆக அந்த நிகழ்வு உங்களுக்குள்ள மலர்தல் என்ற நிகழ்வு நடக்கணும்னா ஒரு ஞானம் பெற்ற குரு கிட்ட நீங்க உபதேசம் வாங்கி அந்த விஷயத்தை நீங்க அடைய முடியும். இததான் இந்த பாட்டுல அவர் சொல்லி வச்சிருக்கார். அடுத்த பாட்டுக்கு நம்ம போறோம். கோல் அறிந்த பெருந்தவர்தம் குறிப்பறிந்தே உதவும் குடையாளா சிவகாம கொடிக்கு இசைந்தே கொழுநா ஆள் அறிந்து இங்கு இணையாண்ட அரசே என் அமுதே அம்பலத்தே நடம் புரியும் அரும் பெரும் ஜோதியனே தாள் அறிந்தே நீ வரவு சத்தியம் சத்தியமே சந்தேகம் இல்லை. அந்த தனித்த திரு வரவின் நாள் அறிந்து கொள்ளல் வேண்டும். நடுலுக நீ எனது நனவிடையாயினும் அன்றி கனவிடையாயினும் ஆமை. முதல் வார்த்தை அவரு வள்ளல் பெருமன் என்ன சொல்றாங்க, கோல் அறிந்த பெருந்தவர்தம் குறிப்பறிந்தே உதவும். அருள் நெறிகளுக்கு உண்டான கொள்கைகளை அறிந்து ஒழுகுகின்றவர்கள் தான் அந்த கோல் அறிந்த பெருந்தவத்தார்கள். யார் பெருந்தவத்தார்கள்? தினமும் பிரம்மஞான தவத்தை யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட அமுதம் வருகின்ற நேரத்தில் செய்து கொண்டு குரு உபதேசத்தின்படி நடந்து வருகின்றார்களோ அவர்களே பெருந்தவத்தார் என்று வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பறிந்து சொல்கின்றார். கோல் அறிந்த பெருந்தவர்தம் குறிப்பறிந்து இப்படிப்பட்ட அருள் நெறிக்குண்டான கொள்கைகளை சத்தியத்தை ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த பிரம்மஞான தவசிகளுடைய குறிப்பை அறிந்து உதவக்கூடியவர் யாரு? இறைவன் என்ற கொடையாளர். இறைவன் யாருக்கெல்லாம் உதவுறாரு? யாரெல்லாம் பெருந்தவத்தோட வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன குறிப்பு, அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானாக அவர்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணக்கூடியவர். அதை அள்ளி அள்ளி கொடையாளராக இருக்கக்கூடியவர் இறைவன். நம்ம தான் கேட்கணும், கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் பிரம்மஞான தவசிகளுக்கு, பிரம்மஞானிகளுக்கு, ரிஷிகளுக்கு, முனிவர்களுக்கு, தேவாதி தேவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ இறைவன் தானாக போய் கொடையாக கொடுக்கிறார். நீ என்கிட்ட கேட்கலப்பா, நீ கேட்டு கொடுத்தா அது கொடை, நானும் உனக்கு கொடுக்குறேன்பா, உன் தேவை இதுதானா, இதை வாங்கிக்க, நீ தவத்தை நல்லா மேற்கொண்டு செஞ்சுட்டே போ அப்படின்னு. ஏன்னா பெருந்தவத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய தேவைகளும் பொருள்களும் தேவையில்லை. யார் ஒருத்தர் தேவையில்லை என்று வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அள்ளி அள்ளி கொடுப்பார். யார் ஒருத்தர் பேராசையோடு இது இவ்வளவு வேணும் அவ்வளவு என்று அடைந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உள்ளதையும் அவர் எடுத்துக்கொள்வார். மிக இந்த இடத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பெரும் தவத்தார்களுக்கு அவர்களுடைய தேவை என்ன என்பது தெரிந்து கொண்டு இறைவன் தானாக போய் உதவி செய்கிறார். சிவகாம கொடிக்கு இசைந்தே. சிவகாம கொடி யாரு? உமாதேவி. பரநாதம். பரநாதம் கொடி போல நம்ம சிரசுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அதனுடைய அசைவுகளுக்கு ஏற்றபடி அது ரொம்ப எப்படி இருக்குதுன்னா அந்த கொடி இளமையாக இருக்கின்றது. அந்த பரநாதத்தை தன்னுடைய உயிராற்றலாக கொண்டு விளங்கக்கூடியவன் தான் இறைவன். பரநாத வடிவனாக நாத வடிவாக இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த இறைவன் என்னை ஆளணும், என ஆண்ட அரசேந்திரர். அப்படிப்பட்ட அந்த அருட்பெருஞ்சித ஆண்டவர் என்னை ஆளும் போதுதான் எனக்குள்ள எங்க அமுதம் இருக்கு, அந்த அமுதம் இருக்கின்ற விளையாடுகின்ற இடம் என்ன,
அப்படிங்கிறது என்னால தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த இடத்துல இறைவன் தேர்வீராக ஒளியாக அசைந்து கொண்டு நடனம் ஆடுவதை போல அசைந்து கொண்டு இருக்கின்றதுனால அவர் நடராஜன் என்ற பெயர் வைத்து அழைக்கப்படுகின்றான். அவர் எப்படி இருக்கின்றாரு? பார்ப்பதற்கு அந்த இடத்தில் ஜோதி வடிவாக இருக்கின்றான். உற்று உற்று பார்க்கும்போது அது பெருஞ்சோதியாக இருக்கின்றது. நன்றாக ஆழ்ந்து உற்று உற்று பார்க்கின்ற பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அருட்கலைகளும் நமக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? பெருந்தவத்தை செய்கின்ற பிரம்மஞான தவசிகளுக்கு தெரியும், பிரம்மஞானிகளுக்கு தெரியும், ஆதி தனுஷத்திரர்களுக்கு தெரியும். அவர்கள் அந்த ஜோதியனாக இருக்கக்கூடிய பெரும் ஜோதிய வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்கின்ற பொழுது அவன் அருளாளனாக இருப்பதால் அரும் பெரும் ஜோதியனாக இருப்பதாக பார்க்கின்றார் வள்ளல் பெருமான். இதன் இடத்துல நம்ம நன்றாக உள்வாகும். இறைவன் எப்படி இருக்கின்றாரு? அரும் பெரும் ஜோதியனாக. அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? அருள் பெருஞ்சோதின்னு சொன்னார். அப்ப தாள் அறிந்தேன், தாள் என்ற திருவடி அந்த இடத்துல ஜோதியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது சுயம் பிரகாசமாக 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்ட ஒரு ஒற்றை ஒளிவனமாக இறைவன் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அவருடைய திருவடியை நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிற. மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இறைவனுடைய கொஞ்சம் மியூட்ல போயிடுச்சு, அதனால மீண்டும் ஆன் பண்ணிட்டேன். அந்த இறைவனுடைய தாள் எங்க இருக்கு? பரநாதத்திலும் இருக்கு, பரவிந்திகளும் இருக்கு. அதுதான் இறைவனுடைய தாள், திருவடிகள். அதுதான் அந்த இறைவனுடைய திருவடிகள் எங்க இருக்குதுன்னு இப்ப நான் கண்டுபிடிச்சேன். நான் தவத்துல பார்த்துட்டேன். அப்ப அந்த இடத்தில் இறைவன் வரக்கூடிய வரவு எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப அதுதான் வரவு, மின் வரவு. அதுதான் கண்டிப்பா அந்த வரவை நான் கண்டுபிடிச்சேன். அப்ப எந்த இடத்துல இறைவனுடைய திருவடிகள் இருக்கின்றதோ அங்கதான் அவர் எழுந்து நடந்து வரப்போறார். இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வரவு வராமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க கிடையாது. அது பொய்யாக இருக்கணும் கிடையாது. சத்தியத்திலும் சத்தியன்ற இறைவனுடைய திருவடிகள் எங்க இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அவர் வரவு எங்க நடக்க போகுது, நிகழ போகுது, சம்பவிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி இருக்கு? சத்தியத்திலும் சத்தியமாக தான் இருக்குது. எனக்கு இப்ப சந்தேகமே கிடையாது. சத்தியம் சத்தியமே, சந்தேகம் இல்லைங்கிறார். அந்த தனித்த திருவரவின் அப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த இறைவனுடைய அந்த வருகை இருக்கு இல்லையா? அதை நாம எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும். நாள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அவர் வருவார், எந்த நாளில் வரப்போகின்றார் என்ற அந்த தினத்தை, அந்த நாளை, திருநாளினை நாம் அத்தனை பேரும் தவத்தால் அறிந்து தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும். இதை நீ எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கிறார். இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை எனக்கு நீயே சொல்லிக் கொடு இறைவா அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறார். நடுலுக நீ எனது நனவடை. இது நனவாக இருக்கட்டும் கனவாக இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கனவு இல்லை, எனக்கு கவலை கிடையாது. நீ எங்க இருக்க, நீ எங்க இருக்க, உன் திருவடிகள் எங்க இருக்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கிட்ட வரவு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது சத்தியமாக உன் வரவு அந்த தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நீ எப்ப வரப்போறங்கிறத மட்டும்தான் நான் இப்ப தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதை நனவுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, கனவுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ எழுந்து வந்து வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக அழுத்தம் திருத்தமாக தன்னோட பிரார்த்தனைய அற்புதமாக பதிவு பண்ற வள்ளல் பெருமான். இதை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். அடுத்த பாடலுக்கு போலாம். 9வது பாடல். அன்று எனக்கு நீ உரைத்த தருணம் இது. அன்னைக்கு நீ எனக்கு சொன்ன இல்லையா, அந்த சொன்ன தருணம் இதுதான். எனவே அறிந்திருக்கின்றேன், அதை நான் இப்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அடியேன் ஆகினும் என் மனம்தான் கன்று என சென்று அடிக்கடி உட்கலங்குது. நீ இப்படித்தான் இருக்கேன், இப்படித்தான் வரப்போறேன்றது நீ அன்னைக்கு எனக்கு சொல்லிட்ட. அதை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன் தான்.
இருந்தாலும் அடியனுக்கு என் மனசு இருக்கு பாத்தியா, ஒரு பசுவை விட்டுட்டு கண்ணுக்குட்டி காணாம போயிட்டு எப்படி கலங்கி நிற்கும், அந்த மாதிரி நீ வருவியா மாட்டியாங்கிற ஒரு கலக்கத்திலேயே நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அரசே, கண்ணுடைய கரும்பு, இங்கதான் வந்து ரகசியத்தை சொல்றாரு. கண்ணுடைய கரும்பு, கண்களை கொண்ட கரும்பு. கரும்பு எது? மெய்ப்பொருள், கண்மணி. அதுலதான் கண் இருக்கு. கண் இருப்பது கரும்பு, கணுன்னு சொல்றோம்ல, அந்த கணுவை தான் கண்ணுன்னு சொல்றாங்க. அந்த கண்ணுடைய கரும்பு, கண்களை திருவடிகளை கொண்ட மெய்ப்பொருளாகிய கண்மணியே, என் கவலை மனக்கலக்கம் கொண்டிட பேர் இன்ப வெள்ளம். என்னுடைய மனக்கலக்கம் எல்லாம் என்னை விட்டு போயிடணும், எனக்கு எந்தவித சிரமங்களும் துன்பங்களும் நிகழக்கூடாது, எனக்குள்ள இன்ப வெள்ளம் பொங்கி பொங்கி வழியணும். இன்ப வெள்ளம் பொங்கிட இந்த உலகில் புண்ணியர்கள் உளங்களிப்பு பொருந்தி விளங்கிட நீ இன்று எனக்கு வெளிப்பட என் இதய மலர் மிசை நின்று எழுந்தருளி அருள்வதையெல்லாம் இனிது அருள்க வரைந்தேன். அதனால எனக்குள்ள இன்ப வெள்ளம் பொங்கி பொங்கி வளைஞ்சிட்டு இருக்கு. இந்த உலகத்துல என்னை போல புண்ணியர்கள் யாரும் கிடையாது. யாரெல்லாம் இந்த உலகத்துல புண்ணியர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய மனமானது எந்த அளவுக்கு சந்தோஷத்துல வந்து ஆழ்ந்து இருக்குதோ, அந்த மாதிரி இன்னைக்கு நீ எனக்குள்ள வெளிப்படுறப்ப நான் எப்படி நான் வந்து நினைச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, எப்படி உணர்றேன் தெரியுமா, எப்படி நான் ஃபீல் பண்றது தெரியுமா, என் இதய மலர் மிசை நின்று. இதயம், இருதயம் அர்த்தம், ரெண்டு திருவடிகள் அர்த்தம். ரெண்டு திருவடிகள் தான் மலர்களுக்கு ஒப்பிட்டு சொல்றோம். ரெண்டு திருவடி மலர்கள்ல நீ நின்றுகிட்டு அங்க நீ எழுந்துருளி நீ அருள் செய்யற, இது எனக்கு இனிதருக விரைந்த. இது எல்லாமே நீ எனக்கு எளிதாக இனிமையாக நீங்க அருள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா விரைந்து வந்து இனிமையாக நீங்க அருள் செய்யணும். ஆனா இரவு எங்க நின்றுட்டு அருள் பாலிக்கணும்? நம்மளுடைய திருவடி மலர்கள் நின்றுகிட்டு இறைவன் நம்மளுக்கு புண்ணியம் செய்தவர்களை போல, புண்ணியர்கள் எப்படி அந்த உளம் கழிப்பு அடைய சந்தோஷம் கொண்டார்களோ அதை போல நீ எனது திருவடிகளில் நின்று கொண்டு என்னை நீ வந்து அருள் பாலிச்சுட்டே இருக்கணும், அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த நாள் இந்த நாள் தான். அதனால நீ பொறுத்திருந்தது போதும், எனக்குள்ள எழுந்து வந்து என்னோட மனக்கலக்கத்தை நீக்கி என்னோட திருவடிகள்ல நின்று எனக்கு அருள் பாலிக்கணும்னு சொல்றாரு. இது நன்றாக புரிஞ்சுக்கணும். எங்க நின்றுகிட்டு இறைவன் அருள் பாலிக்கணும்? நம்மளுடைய திருவடிகளை நின்றுகிட்டுத்தான் அருள் புரிய முடியும். வேற இடத்துல நின்று கொண்டு இறைவன் அருள் செய்ய மாட்டார். அப்ப இறைவன் இருக்கின்ற இடம் எங்க? திருவடிகளுக்கு உள்ளதான். இது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வள்ளல் பெருமன் பதிவு செய்த பதிவு நம்ம சொல்லல, வள்ளல் பெருமன் சொல்றோம். என் இதய மலர் மிசை நின்று என்னுடைய திருவடி மலர்களுக்கு நின்றுகிட்டு தான் எழுந்துடணும், அங்கதான் நீ அருள் செய்யணும். நீ இனித இருக்க அங்கு இனிமையாக இருந்து கொண்டு எனக்கு விரைந்து விரைந்து அருள் கொடுத்துக்கிட்டே இது இறைவா அருள் ஆண்டவான்னு சொல்றேன். இந்த பாட்டுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிப்பார். திருவடிகளை நின்று நீங்க தவம் செய்கின்ற பொழுது, சுடராய் தவத்தை திருவடிகளில் நீங்க நின்று செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த திருவடி மலைகள் நின்று கொண்டு இறைவன் அருள் பாலிப்பார்ங்கிறது சத்தியம். அதனால நீங்க பசுவை குட்டி பிரிஞ்சு பண்ண கண்ணு குட்டி பண்ண கலங்க தேவையில்லை, எந்தவித கவலையும் உங்களுக்கு தேவையில்லை, எந்தவித மனக்கலக்கமும் உங்களுக்கு தேவையில்லைங்க. அப்ப எங்க நீங்க நின்றுகிட்டா மனக்கலக்கம்லாம் இல்லாம இருக்கும்? திருவடிகள் நிக்கிறப்ப மட்டும்தான் அது இல்லாம இருக்கும். வேற இடத்துல நின்றுகிட்டு இறைவன்ட்ட வேண்டினீங்கன்னா எல்லா கவலையும் மண்டமேல வந்து வைப்பாங்க. அப்படிங்கிறது இந்த பாட்டுல வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நல்லது. கடைசி பாட்டு. இது தருணம் நமாயாளருக்கு எழுந்தருடும் தருணம், இனி தடை ஒன்றில்லை. கண்டாம் என் மனனே, நீதான் மது விடும் ஓர் ஈ போல மயங்காதே, கயங்கி வாடாதே மலங்காதே மலர்ந்து மகிழ்ந்திருப்பாய். குருகலமே இது தொடங்கி குறைவிலை காண், நமது குருவானை நமது பெருங்குல தெய்வத்து ஆணை, பொதுவில் நடம் புரிகின்ற புண்ணியனார் எனக்குள் புணர்ந்து உரைத்த திருவார்த்தை பொன் வார்த்தை இதுவே. அதான் முடிக்கிறார். நல்லா உள்வாங்கணும். கடைசி பாடல்.
இதுதான் தருணம். நம்மை இறைவன் ஆள்வதற்கு, எழுந்து அருள் செய்வதற்கு இந்த தருணம் தான் முடிவான தருணம். எங்க திருவடிகளை எழுந்து நின்று அருள்பாடிக்கிறது, அதுதான் உண்மையான தருணம். அந்த தருணம் வந்துவிட்டது, வந்துருச்சு. அந்த தருணம் இறைவன் நம்மளுக்கு அருள்பாடிக்க ரெடி ஆயிட்டார். அப்புறம் என்ன தடை இருக்குமா? இனி தடை ஒன்றும் இல்லை. இனி நம்மளுக்கு தடை எதுவுமே கிடையாது. எது? இறைவனுடைய அருள் அமிர்தத்தை பருசுவதற்கான தடை நம்மளுக்கு எதுவும் கிடையாது. என் மனமே நீதான், என் மனமே மதுவிலும் ஒரு ஈ போல மயங்காது. ஒரு மதுவுல, ஒரு சாராயத்துல ஒரு ஈ விழுந்துருச்சு, ஒரு எண்ணெயில ஈ விழுந்துருச்சு, அது அப்படியே மயங்கி போய் அதுலயே அதை குடிச்சுக்கிட்டு ஒரு எண்ணெயை குடிச்சுட்டு பட்டு கிடக்கும், சாராயத்தை குடிச்சுட்டு பட்டு கிடக்கும், அதனால எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி நீ மயங்கி இருக்க தேவையில்லை, வாடி நிற்கவும் தேவையில்லை, மலங்கி போய் கலங்கி போய் இருக்கவும் நீ தேவையில்லை. இப்ப நீ மலர்ந்து இருக்கலாம், மகிழ்ந்து இருக்கலாம். ஏன்? இறைவன் வரப்போறாரு. இப்ப இதுதான் தருணம். நம்ம இப்ப ஆள போறாரு, அவருடைய அருட்களை நம்மளுக்கு கொடுக்க போறாரு. அதனால நீ வாடாத, மலங்காத, கலங்கவே கலங்காத, மலர்ந்து அற்புதமாக சந்தோஷத்தோட இரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில குதூகலம் தான், ஆனந்தம் தான், கஷ்டமே உனக்கு கிடையாது, நமக்கு குறையே கிடையாது. ஏன்னா இறைவன் இப்ப எழுந்தருள போறாரு. இறைவன் நம்மளுக்கு எழுந்தது நம்மளுக்கு ஏது குறை இருக்க போகுது? சந்தோஷம் தானே. இன்றைய தொடங்கி என்றைக்கும் நம்மளுக்கு குதூகலம் தான், ஆனந்தம் தான். இதை இப்படிதான் சொன்ன நம்ம நம்புவோமா நம்ப மாட்டோமான்னு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். மக்கள் இப்படி சொல்ற நம்ம நம்புவானா மாட்டானா? அதுதான் ஒரு பிராமிஸ் பண்றாரு பாருங்க. நமது குருவானை, நம்முடைய குரு மீது நான் ஆணையிட்டு சொல்றேன். நம்முடைய பெருங்குல தெய்வத்தின் மீது ஆணை. பெருங்குளம்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மேல, சிவபெருமான் மேல. அவருக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை. சிவனை மிக்கணும் தெய்வம் இல்லை, திருமந்திரம். ஆக பெருங்குளம், பெருங்குளத்தினுடைய தெய்வம் யாரு? சிவபெருமான், இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நம்ம உயிருக்கு பெரியதாக யார் உட்கார்ந்து இருக்காரோ அவர் தான் பெருங்குல தெய்வம். அவர் தான். அவர் மீது நான் பிராமிஸ் பண்றேன். என் குரு மீது, நம்மளுடைய குரு மீது ஆணையிட்டு சொல்றேன், நம்ம பெருங்குளத்தினுடைய தெய்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்றேன், இதெல்லாம் சத்தியமா நடக்க போகுது. உங்களுக்கு இனிமேல் கஷ்டமே கிடையாது. இறைவன் எழுந்தருள போறாரு. உங்களுக்கு ஆனந்தம், ஆனந்தம் தான். பொதுவில் நடம் புரிகின்ற புண்ணியனார். பொதுவில் அப்படின்னா ஞான சபைன்னு அர்த்தம். நம்மளுடைய திருவடி இந்த ஆன்ம கூட்டுக்குள்ள இறைவன் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு பார்த்தா ஞான சபை. அதுல நடனம் ஆடிட்டு இருக்கிற புண்ணியனால இறைவன் எனக்குள்ள இத நான் ஏன் இதை உங்களுக்கு நான் பிராமிஸ் பண்றேன் தெரியுமா? இது குரு மீது ஆணை, இது இறைவன் மீது ஆணை. நான் ஏன் சொல்றேன்? இதை நானா சொல்லல, எனக்குள்ள ஞான சபைக்குள்ள நடனம் ஆடிட்டு இருக்காருல இறைவன், அவர் எனக்குள்ள வந்து என்னோட புணர்ந்து அதை சங்கமிச்சு அவர் சொன்ன திருவார்த்தை இது, அதுவே பொன் வார்த்தைன்னு சொல்றேன். பொன் போன்ற தங்கமான, பொன்னை போன்ற வார்த்தை. இதை நான் சொல்லலப்பா. அந்த விஷயத்த குரு மீது ஆணைன்னு நான் சொல்லல, இறைவன் மீது ஆணை நான் சொல்லல. அந்த ஞான சபைக்குள் உட்கார்ந்து இருக்கிற இறைவன் எனக்குள்ள எழுந்தருளி என்னோட புறந்துடுறார். என் உயிரோட அவர் கலந்துடுறார், சங்கமிச்சிடுறாரு. என்னோட சங்கமிச்ச பின்னாடி சொன்ன திருவார்த்தை இது. என்ன திருவார்த்தை? உனக்கு இனிமேல கஷ்டம் கிடையாது, உனக்கு இனிமேல் குறை கிடையாது, உன் வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம் தான், குதூகலம் தான் சொன்னார் இல்லையா? அது இறைவன் சொன்ன திருவார்த்தை, அதுவே பொன் வார்த்தை. இதுக்கு மேல என்ன நம்மளுக்கு சத்தியமா? அப்ப இந்த திருவள்ளுவர் முழுக்க முழுக்க அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு? இறைவன் இருக்கிற இடம் எங்க? சுடகாலி தவத்துல நீங்க தவம் பண்ணி நம்ம ஆன்ம கோட்டுக்குள்ள உயிர்க்குள்ள இருக்கின்ற அந்த பேருயிரை நீங்க ஒளியாக பிடிக்கின்ற போது அந்த பேருயிர் உயிரோடு புறந்து கலந்து சங்கமிச்சு அந்த இடத்துல எழுந்து அருள போறாரு இல்லையா? அந்த நேரம் தான் நம்ம அசைன்மெண்ட் ஆகும். அந்த இடத்துல நம்ம ஞானம் அடைய போறோம். அந்த ஞானம் அடைஞ்ச அந்த கணத்திலேயே இறைவன் பிரசன்னம் ஆயிடும், தரிசனத்தை கொடுத்துருவார். தரிசனம் கொடுத்த பின்னாடி அவர் என்ன சொன்னாரு? நீ இனிமேல் கஷ்டமே படாதப்பா, உன் வாழ்க்கையில இன்னும் குறையே கிடையாது, சந்தோஷமா இருக்க போறேன். இது குரு மீது ஆனப்பா, இறைவன் மீது ஆனப்பா, கவலையப்படாத, இது என்னுடைய திருவார்த்தை, என்னுடைய பொன் வார்த்தைன்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப திருவருள் பேரு இறைவனாவே வந்து
இந்த நிலைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன? பிரம்ம ஞான தவத்தை விடாது தவறாது நித்தியப்படி ஒழுகி செய்யணும். அவ்வளவுதான். இதை செஞ்சா இறைவன் உங்களுக்குள்ள எழுந்தருளி அருள் பாலிக்கிறது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி இன்றைய பேச்சுரையை இனிதாக முடிக்கின்றோம். மீண்டும் நாம் அடுத்த வாரத்திலிருந்து அதே 6ஆம் திருமுறையில இறைவனை நோக்கி தவம் செய்து தான் அடைந்த அமுத நிலைகளை பற்றி, தான் அடைந்த அந்த சாகாத அமுதத்தை பற்றி அவர் பாடிய 10 பாடல்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம். என் சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் முடிந்த வரைக்கும் அந்த ஞானங்களை உடைச்சு ரகசியத்தை நாம அடுத்த வாரத்திலிருந்து பேச போறோம். சிவயோக நிலை என்ற பதிகத்துல இறைவனை நோக்கி அற்புத ஆண்டவர் தான் அடைந்த அந்த சாகா அமுதம் என்ன, சாகா மருந்து என்ன, அந்த தன் அமுதத்தை, அந்த அமுதத்தை நான் எப்படி சாப்பிட்டேன், எனக்குள்ள எப்படி வந்துச்சு, எப்படி நமக்குலாம் அது கிடைக்க போது, நம்ம என்ன பண்ணணுங்கிறத அற்புதமா பாடியிருக்கேன். அற்புதமான அந்த பாடல் வந்து சிவயோகம் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. அது அடுத்த வாரத்துல இருந்து அந்த 10 பாடல்களுக்கு நம்ம விளக்கம் சொல்ல போறோம். மறக்காம நீங்க அடுத்த வாரம் வந்துருங்க. நம்மளுடைய பிரம்மஞான பொற்சபை பீடம் அதனுடைய வலைத்தளம் வெப்சைட்ல போய் நிறைய விஷயம் இருக்கு பாருங்க. யூடியூப் சேனல்லாம் பாருங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் போகட்டும். எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த பிரம்மஞானத்தை அடையணுமோ அதெல்லாம் அடையட்டும் என்று சொல்லி இன்றைய பேச்சுரையை முடித்து அமர்கின்றோம். பிரம்மஞான பொற்சபை பீடத்துல வந்து உங்களோட திரசுகிறார் எல்லா வீட்டிலும் மின்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.